இதே நிலைமை தான். இவர் இப்படி ஒரு கருத்தை பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னதற்கு பின்பு விஜய் கட்சியிலிருந்து ஏதாவது ஒரு வரவேற்பு உண்டா, இது குறித்த ஒரு விவாதம் உண்டா, நாங்கள் வரவேற்கிறோம் பன்னீர்செல்வம் அவர்களை நாங்கள் விஜய் கட்சியில் நாங்கள் வரவேற்கிறோம் என்று ஏதாவது கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களோ, ஒரு ஆதவர்ஜனாவோ இல்லை ராஜமோகனோ இல்லை புஷி ஆனந்தோ யாராவது ஒருத்தர் இது குறித்து உரையாடியது உண்டான்னா, இவர் இப்படி ஒன்று சொன்னாருங்கிறதே காதில் கேட்காத மாதிரி இருக்காங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அவர்கள் அதிமுக வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அது விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் பாஜகவை கடைசி நேரத்தில் கலட்டி விட்டுட்டு அதிமுக நம்மோடு வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். ஓடு மீன் ஓடட்டும், ஊய மீன் வர்ற வரைக்கும் வாடி நிற்குமாம் கொக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் சின்ன மீன்லாம் போகட்டும், பெரிய மீனை லபக்குன்னு தூக்கிடலான்ற மாதிரி தாவேகா அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமிக்காக காத்துட்டு இருக்கும்போது குறுக்கால இவர் வர்றாரு. இவரை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி நிரந்தரமாக வராமல் போயிடுவார். அதிமுக இருக்கக்கூடிய ஓட் பேங்க் ரெட்டலை சின்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம் பக்கம் வராமல் போய்விடுவார்கள் என்று தமிழக வெற்றி கழகம் அச்சப்படுகிறது. அப்போ இவரை யாருமே கேட்பார் இல்லை, அரசியலில் இவரை ஏற்பார் இல்லை, கேட்பார் இல்லை என்கிற நிலைமையில் இருக்கார்.